சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி. சூரியன் தங்கமாக ஜொலித்து உதிக்கத் தொடங்கிய காலை வேளையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அக்ஷயா தன்னுடைய பள்ளிக்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். அவளுடைய தாய் மீனாட்சி எல்லா தாயையும் போலவே தன் மகள் பள்ளி செல்வதற்காக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். அக்ஷயா தன்னுடைய காலை உணவை முடித்துவிட்டு பள்ளி செல்வதற்காக பரபரப்பான சாலையை கடந்து சென்று பள்ளி வாகனம் வருவதற்காக காத்திருந்தாள். அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு முதியவர் படுத்து அந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிறுமி அக்ஷயாவும் அந்த முதியவரை பார்த்தாள். அவளுக்கு அந்த முதியவரை பார்த்தவுடன் மிகுந்த வேதனை அடைந்து முதியவரிடம் சென்று, தாத்தா, எதுக்கு இங்க படுத்திருக்கீங்க? உங்க வீட்டுல போய் படுங்க என்று தன்னுடைய மழலை மொழியில் கேட்டாள். அதற்கு அந்த முதியவர் சிரித்துவிட்டு, பாப்பா, எனக்கு வீடு இல்ல பாப்பா என்றார். அதை கேட்ட சிறுமி, இவ்ளோ சின்ன பொண்ணு, எனக்கே வீடு இருக்கு, எவ்வளோ பெரிய தாத்தா, உனக்கு வீடு இல்லையா என்றாள். அதுக்கு அவர், பாப்பா, எனக்கும் எல்லாம் இருந்துச்சு, இப்போ எனக்கு எதுவுமே இல்லை என்றார். சரி தாத்தா, எனக்கு பஸ் வர நேரமாச்சு, நான் போகட்டுமா என்றாள் சிறுமி. முதியவர், சரி பாப்பா, நீ போயிட்டு வா என்றார். உடனே அந்த சிறுமி, தாத்தா, உனக்கு பசிக்குதா என்றாள். ஆமாம் பாப்பா என்றார் அவர். எனக்கு மதியம் சாப்பிட இட்லி இருக்கு, அது எனக்கு வேணும், உனக்கு என்னோட பிஸ்கட்ஸ் தர்றேன் என்றால் முதியவர் சிரித்துக்கொண்டே சரி என்றார். அவளும் சிரித்துக்கொண்டே பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றாள். அங்கு இருந்த ஒரு பெண்மணி, இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துகிட்டு அந்த பிச்சைக்காரன் கிட்ட போய் பேசுறியே, அந்த ஆளு உன்னை தூக்கிக்கிட்டு போயிட்டா என்ன செய்வாய் என்றார்கள். அதற்கு அக்ஷயா, அந்த தாத்தாவே எந்திரிக்க முடியாம இருக்காரு, அவரு எதுக்கு என்ன தூக்கிட்டு போக போறாரு என்றாள், மீண்டும் தன்னுடைய மழலை மொழியில். அதை கேட்ட மற்றவர்கள் அக்ஷயா பேச்சை கேட்டு சிரித்தனர். அதில் ஒருவர், இந்த பாப்பா உனக்கு ஒரு பிஸ்கட்ஸ் பாக்கெட் என்றார். அதை பார்த்த சிறுமி, எனக்கு எதுக்கு நீங்க தர்றீங்க, எனக்கு வேணாம் என்றாள். அதுக்கு அவர், என்னோட பையனுக்கு வாங்கினேன், ஆனால் என்னோட பையன் ஊருக்கு போயிருக்கான், நான் மறந்துட்டு வாங்கிட்டேன், நீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடு என்றார். அவளும் சரி என்று வாங்கி தன்னுடைய ஸ்கூல் பேக்கில் வைத்துவிட்டு பேருந்துக்காக காத்திருந்தாள். பேருந்தும் வந்தது. அதில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பின்பு மாலை பள்ளி முடிந்து காலையில் பேருந்து ஏறிய இடத்திலேயே இறங்கினாள் அக்ஷயா. அவள் வரும்போது அந்த முதியவர் அங்கேயேதான் இருந்தார். அவள் நேரே அவரிடம் சென்று, தாத்தா, இன்னுமா நீங்க போகல, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க என்றாள். அதற்கு அந்த பெரியவர், எனக்கு வீடு இல்ல பாப்பா, ராத்திரி ஆனதும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்துக்கிருவேன், நீ வீட்டுக்கு போ என்றார். அதற்கு சிறுமி, சரி, ராத்திரி என்ன சாப்பிடுவீங்க, நான் என்னோட அப்பா கடையில இருந்து உங்களுக்கு இட்லி கொண்டு வரேன் என்று சொல்லி அந்த சிறுமி அந்த இடத்தை விட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்று தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு தன்னுடைய அப்பாவின் கடைக்கு சென்றாள். அங்கு சென்று தன்னுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சிறு உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்தது. அக்ஷயாவிடம் தந்தை சென்று, உனக்கு நாளைக்கு பிறந்த நாள், உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்றார். அதற்கு அவள் உடனே, எனக்கு சைக்கிள் வேண்டும் என்றாள். சரி, நான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி தருகிறேன் என்று கூறிவிட்டு, நீ என்ன கையில வச்சிருக்க என்று கேட்டார். அதற்கு அவள், ஒரு தாத்தா பாவம்பா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் படுத்திருக்கார் என்றாள். சரி வா என்று அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கு சென்றனர். அந்த முதியவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுந்து உட்கார வைத்து அந்த இட்லியை அவரிடம் கொடுத்துவிட்டு அவள் அந்த முதியவரிடம், தாத்தா, நான் உங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வந்து தர்றேன் என்றாள். அதை கேட்ட அந்த மூவரும் சிரித்தனர். பின்பு அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சென்றனர். காலையில் அனைவரும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு சென்றனர். அவள் புதிய துணிகளை உடுத்திக்கொண்டு பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றாள். அப்பொழுது அந்த முதியவர் அங்கு இல்லை. அவள் 4 பக்கமும் தேடி பார்த்தாள். ஆனால் அவர் அங்கு இல்லை. அவள் தன்னுடைய பேருந்து வந்தவுடன் பள்ளிக்கு சென்றாள். அங்கு சென்று தன்னுடைய நண்பர்களுக்கு இனிப்பு கொடுத்துவிட்டு ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து வைத்திருந்தாள். மாலை மீண்டும் பேருந்து நிறுத்தத்தில் வந்து இறங்கினாள். அப்போது அந்த முதியவர் அங்கு அமர்ந்திருந்தார். அவரிடம் அவள் சென்று, நீங்க காலையில எங்கே போனீங்க, உங்களை நான் பார்க்கவே இல்லையே என்றாள். முதியவர் அதற்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் பிச்சை எடுத்தேன் என்றார். அவள் உடனே, நீங்க எதுக்கு பிச்சை எடுத்தீங்க என்றாள். சாப்பாடு வேணும்ல, அதான் பாப்பா என்றார். சரி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்தேன், இது உங்களுக்கும் ஒண்ணு இருக்கு என்றாள். அதை வாங்கிய முதியவர், உனக்கு அந்த கடவுள் விரைவில் நல்ல செய்தியை தருவார் என்று சொன்னார். அவள் உடனே,
சரி லேட் ஆகுது, விட்டல தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அன்றிரவு வீட்டில் கேக் வெட்டி பிரியாணி சமைத்து எல்லோருக்கும் கொடுத்தனர். அப்போது அவள் அப்பா, நான் ஒரு கேக்கும் பிரியாணியும் அந்த தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வரவா என்றார். அவளுடைய தந்தை சற்று யோசித்துவிட்டு, நீ மட்டும் போகாத, நானும் வரேன் என்றார். அவளுடைய அம்மா, எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க இருங்க, நான் போறேன் என்று கூறிவிட்டு அவள் தன் மகளுடன் சென்றாள். அந்த முதியவரிடம் கொடுத்துவிட்டு அவளுடைய அம்மா கேட்டாள், நீங்க இதுக்கு முன்னாடி இங்க இல்லையே, நீங்க எங்கிருந்து வர்றீங்க என்றார். நான் போன மாசம்தான் இங்க வந்தேன், ஊரில் என்னுடைய மகன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் என்றார். உடனே அக்ஷயா, எங்க அப்பா நல்ல அப்பா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க என்றாள். அதை கேட்ட அவளுடைய அம்மா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த முதியவர், இல்ல பாப்பா, நான் இங்கதான் இருக்கணும், நீ போ என்றார். அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. வலுக்கட்டாயமாக அவரை வீட்டுக்கு அழைத்து செல்வதிலேயே குறியாக இருந்தாள். அவளுடைய அம்மாவும் கூறினாள், அவரை அழைத்து சென்றால் உன்னுடைய அப்பா கோபமடைவார் என்றாள். உடனே அக்ஷயா, நான் சொன்னா அப்பா கேட்பாரு, நாம கூட்டிட்டு போவோம் என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அவளுடைய அப்பாவுக்கும் அதிர்ச்சி. என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் என்று அவர் கோபத்தில் கத்தினார். அப்போது இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தன்னையே சமாதானப்படுத்தி தன்னுடைய மகளிடம் கேட்டார், என்ன செய்ற நீ என்றதற்கு அவள், அப்பா, இந்த தாத்தாவுக்கு யாருமே இல்லையப்பா, நம்ம கூடவே இருக்கட்டும் என்றாள். அவனும் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்பு, சரி, அவர் இங்க இருக்கட்டும், நம்ம வீடு சின்னது, இத்தனை பேர் இங்க இருக்க முடியாது என்றார். உடனே மகள், கடையில அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்க தாத்தா இருக்கட்டும் என்றாள். அவளுடைய தந்தையால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவரை உள்ளே அழைத்து அவருக்கு வேண்டியதை செய்தனர். மகள் உறங்கச் சென்று விட்டாள். பின்னர் அந்த பெரியவரிடம், நீங்க யார், இங்க எதுக்கு வந்தீங்க என்றார். அதற்கு பெரியவர், எனக்கு ஒரு மகன், அவன் கல்யாணம் முடிந்த கொஞ்ச நாளில் என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அவனுடைய பெயருக்கு மாற்றிவிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான் என்றார். அதற்கு அவளுடைய தந்தை, சரி, நாளைக்கு வந்து உங்களுடைய பையன் உங்களை கூப்பிட்டா போயிடுவீங்களா என்றார். அதற்கு அவர், இல்லப்பா, அது முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு என்றார். அவளுடைய தந்தை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்க இங்கேயே இருங்க என்றார். மறுநாள் அவரை முடியை வெட்ட கடைக்கு அழைத்து சென்றார். தம்பி, நான் முடியை மட்டும் வெட்டுகிறேன், தாடி எடுக்க மாட்டேன், என்னுடைய மனைவி நினைவாக வைத்துள்ளதாக கூறினார். அதற்கு அவன், கொஞ்சமாவது வெட்டிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும் என்றார். உடனே அவர் சரி என்று சம்மதித்தார். வீட்டுக்கு வந்தனர். அக்ஷயாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. என்ன தாத்தா, அடையாளமே தெரியாம மாறிட்டீங்களே என்று கூறிவிட்டு, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் கடைக்கு போக கிளம்பினார். அப்பொழுது அந்த முதியவர், நானும் உங்க கூட வரட்டுமா என்றார். சரி வாங்க என்று அவரையும் கூட அழைத்து சென்றனர். கடைக்கு சென்றவுடன் கடையில் வேலை செய்யும் பையன் வரவில்லை என்று அக்ஷயாவின் தந்தை கூறினார். சரி, கொஞ்ச நேரம் பாருங்க, அவன் வந்துருவான் என்றாள். நேரம் சென்றது. அந்த பையன் வரவில்லை. அவன் தன்னுடைய போனில் அந்த பையனுக்கு போன் பண்ணினார். அவன் எடுத்து, அண்ணே, நான் ஊருக்கு போறேன், இனிமேல் நான் கடைக்கு வரமாட்டேன் என்று கூறி போன் இணைப்பை துண்டித்து ஸ்விட்ச் ஆஃப் செய்தான். உடனே அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் தெரிவித்தான். அவளும் வேறு யாரையாவது வேலைக்கு வைத்துக் கொள்வோம் என்றாள். அதற்கு அந்த முதியவர், விடு தம்பி, நான் இருக்கேன், இனிமேல் நான் உன் கூட டெய்லி வரேன் என்றார். அப்படியே சில மாதங்கள் சென்றது. அக்ஷயாவின் பள்ளியில் ஆண்டு விழா வந்தது. அவள், இன்னைக்கு எல்லோரும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றாள். மாலையில் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் பள்ளிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். அந்த பெரியவர், தம்பி, நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வரேன், நீங்க போங்க என்றார். அவர்களும் சென்றனர். பள்ளியில் ஆண்டு விழா தொடங்குவதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். அப்பொழுது பள்ளியின் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். அதில், நம்முடைய பள்ளியின் நிறுவனர் நம்முடைய பள்ளியின் விழாவிற்கு வருவதாக கூறியிருப்பதாக அறிவிப்பு செய்தார். ஆசிரியர்கள் அவரை வரவேற்பதற்காக சென்றனர். அவருடைய வாகனம் பள்ளிக்குள் வந்தது. அனைவரும் அவரை வரவேற்றனர். அவர் நேரே மேடைக்கு சென்றார். சிறிது நேரத்தில் தன்னுடைய உரையை தொடங்கினார். நான் இந்த பள்ளியுடன் சேர்த்து 18 பள்ளிகளை நடத்தி வருகிறேன். மேலும் நிறைய தொழில்களை செய்து வருகிறேன். ஆனால் எனக்கு இதில் நிம்மதி இல்லை. சில நாட்களாக நிம்மதியாக வாழ்ந்ததாக கூறினார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் சற்று நேரம் அமைதி காத்து மீண்டும் தொடங்கினார். நான் சில மாதம் வெளிநாடு செல்வதாக கூறிவிட்டு இங்குதான் இருந்தேன்.
என்னுடைய வீட்டில் இல்லை, உங்களில் ஒருவருடைய வீட்டில் என்றார். அனைவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அவரே கூறினார், ஒரு சிறு குடும்பத்தில் நானும் ஒருவனாக, தந்தையாக மற்றும் தாத்தாவாக வாழ்ந்ததாக கூறினார். அப்பொழுது அவர், அக்ஷயா, நான் தாத்தா வந்திருக்கேன், மேலே அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வா என்றார். அக்ஷயாவின் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மேடை நோக்கி நடந்து சென்றார். அங்கு இருந்தவர்கள் கைகளை தட்டி வரவேற்பு கொடுத்தனர். அவரை பார்த்ததும் அவர்களுக்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை. புதிய உடையில் மிடுக்காக இருந்தார். முடி அழகாக வெட்டி மற்றும் தாடி மீசை இல்லாததால் அவர்களுக்கு தெரியவில்லை. அவரே கூறினார், நான் ஒரு நாள் ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் ஒரு பிச்சைக்காரன் போல ரோட்டில் இருந்தேன். அப்பொழுது இந்த குழந்தை எனக்கு உணவு கொடுத்து தன்னுடனே அவளுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். இவர்கள் மகளின் செயலுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுடன் இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்தனர். என்னை அவர்களில் ஒருவர் போல பார்த்து கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு பிச்சைக்காரன் என்றுதான் தெரியும். இத்தனை பள்ளிகளுக்கு உரிமையாளர் என்பது அவர்களுக்கும் தெரியாது. அப்பொழுது யாரும் எதிர்பாராத போது சட்டென்று அக்ஷயாவின் பெற்றோர் காலில் விழுந்தார். அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு விலகி நின்றனர். அப்பொழுது அவர் கூறினார், இந்த உலகத்தில் அவர்களே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தன்னை நம்பி வந்தவருக்கும் உதவியவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை யாரிடம் ஒப்படைக்கப் போகிறோம் என்று கவலையில் இருந்தேன். ஆனால் எனக்கு தீர்வு எப்போதோ கிடைத்துவிட்டது. அக்ஷயாவை என்னுடைய பேத்தியாகவும் அவருடைய அம்மாவை என்னுடைய மகளாகவும் அக்ஷயாவின் தந்தையை இந்த நிறுவனத்திற்கு தலைவராகவும் நியமிப்பதாக கூறினார். அதை கேட்ட அங்கு கூடியிருந்தவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய வாழ்த்துக்களை கைகளை தட்டி தெரிவித்தனர். அவர் அக்ஷயாவை அருகில் அழைத்து கொண்டு, நீ என் வாழ்க்கையின் வழிகாட்டி, நீ எனக்கு கொடுத்த உணவு ஒரு பசியின் தீர்வு மட்டுமல்ல, அது ஒரு மனிதனாக வாழ மீண்டும் வழியளித்த உணர்வின் உணவு என்றார். அப்போது அக்ஷயாவின் தந்தை மன்றாடினார், மன்னிக்கணும் சார், எங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் சிரித்து, உங்கள் வீட்டில் நான் தந்தை போல இருந்தேன், இனி என் வாழ்க்கையின் பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் இருப்பீர்கள் என்றார். இந்த கதையை முழுமையாக கேட்டமைக்கு சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனல் சார்பாக நன்றி. இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்முடைய சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி.